சித்தனுடைய குழந்தைகள், அகத்தியனுடைய குழந்தைகள். ஒரு குழந்தை அழுகின்ற பொழுது ஒரு குழந்தைக்கு மனம் ஏற்காதல்லவா? அவ்வொற்றுமை சிவ ஒற்றுமை, சித்த ஞான ஒற்றுமை. இவ்வொற்றுமை மேலோங்கி சபையில் வளர்ந்தோங்கி வளர அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். ரூபமாய் அரூபமாய் என்னுள் கலந்திருக்கும் அத்துணை நவகோடி சித்தர்களுக்கும் திருத்தாள் பணிந்து இந்த பிறவிப்பிணியை தீர்ப்பதற்கு நல்லுபாயம் வழங்குமாறு திருத்தாள் பணிகிறேன். ஓம் அகதீஷாய நமக. நல் பிரபஞ்ச மகாசபையில் நடைபெறும் சற்சங்க நிகழ்வில் கலந்து ஏற்றமுறை அனைத்து ஆசி உரைகளையும் கேட்டு ஞான உரைகளே இதுவென்ற நிலைக்குள் இருந்து பிறவி பிணி அகற்றும் உபாயம் அது எந்நிலையிலிருந்து பெற முடியும், பெற விரும்புகின்ற அத்தகைய நிலைக்குரிய ஆசிகள் வழங்க வேண்டும் என்று உரைக்கின்றாய். பிறவி பிணி அகற்றும் உபாயம் அகத்திய அபயம் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அகத்தியனிடம் தஞ்சமடைகின்ற பொழுது, சிவமகா வாழை சித்தனிடம் பிரபஞ்ச மகா சபையிடம் தஞ்சமடைகின்ற பொழுது மறுபிறவி என்றிருந்தால் அது நிச்சயம் ஞான பிறவியாக அமையும். இல்லையேல் சிவமகா வாழை சித்தனின் திருவடியில் சிரஞ்சீவி நிலை கிடைக்கும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகிறார். இதுவே பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய விதிமுறை, நெறிமுறை, கோட்பாடு என்று அகத்தியன் உரைக்கின்றார். அத்துணை சலன சஞ்சல நிலைகளில் உள்ளிருந்தும் வேறுபட்டு இகலோகத்தில் வருகின்ற இடர் இன்னல்களை எல்லாம் துடைத்தெறிந்து ஆற்றலோடு என்ன நிகழ்ந்துவிடும், எவ்வினை என் செய்யும் எம்மை உள்ளுக்குள் அகத்தியம் குடியிருக்கின்ற பொழுதென்று நீர் வணங்கி வாழ்த்தி வருகின்ற பொழுது சரணாகதியோடு நீர் விரும்பிய நிலை கிட்டும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கும். இறை திருநீற்று சாம்பல் சித்தனிடம் பெற்று சபையோடு கிளை சபையோடு வளம் வர பிரபஞ்ச மகா சபையோடு இணைந்து வளம் வர நல்லாசிகள் வழங்குகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. இது அந்த